श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। 7. சீதையின் வேதனை. சீதையை மிரட்டிக் கொண்டிருந்த அரக்கிகளின் இடையே திரிஜடா என்றொரு அரக்கி இருந்தாள். அவளுக்கு ஸ்ரீராமன் திருவடிகளில் பக்தி உண்டு. விவேகம் உடையவள், கெட்டிக்காரி. அவள் எல்லா அரக்கிகளையும் அழைத்து தன் கனவை கூறினாள். மேலும் சொன்னால், சீதைக்கு சேவை புரிவதுதான் நமக்கு மேன்மை என்று கருதுங்கள். என் கனவில் ஒரு வானரம் லங்கையை கொளுத்தியது. அரக்கப்படை அனைத்தையும் கொன்றது. மொட்டை தலையுடன் 20 கைகளும் அறுபட்டு ஆடையற்ற ராவணன் கழுதை சவாரி செய்தான். இவ்விதம் அவன் தென் திசை நோக்கிச் சென்றான். லங்கையை விபீஷணன் அடைந்தான். தெரியுமா? நகரத்தில் ரகுவீரன் புகழ் பரவியது. அப்பொழுது பிரபு சீதாதேவியை அழைத்து கொண்டார். நான் அறைகூவி இந்த கனவு இன்னும் 4 நாட்களில் பலித்துவிடும் என்று கூறுகிறேன். அவள் பேச்சை கேட்டதும் அந்த அரக்கிகள் அனைவரும் பயந்து போனார்கள். சீதாதேவியின் திருவடிகளில் சென்று விழுந்தார்கள். பிறகு அவர்கள் இங்கும் அங்கும் ஓடினர். சீதாதேவி மனதில் ஆராய்ந்து பார்த்தாள். 1 மாதம் போய்விட்டால் கொடியோன் ராவணன் என்னை கொன்று விடுவான். சீதாதேவி கைகூப்பி திரிஜடையிடம் கூறினாள், அன்னையே, என்னுடைய ஆபத்து காலத்தில் நீதான் துணை. நான் இந்த உடலை எப்படியாவது தொலைத்துவிட வேண்டும். அதற்கு விரைவில் ஒரு உபாயம் கூறு. பிரிவாற்றாமையை பொறுக்க முடியவில்லை. ராமனை நினைத்து நினைத்து வேதனை தாங்க முடியவில்லை. இனிமேல் என்னால் உயிருடன் இருக்க முடியாது. விறகுகளை வெட்டி போட்டு ஒரு சிதை அடுக்கு. தாயே, அதில் தீ வை. புத்திசாலி அல்லவா? என் விருப்பத்தை நிறைவேற்றிவை. கூர் வேல் போல் துடிக்க வைக்கின்ற ராவணனின் பேச்சை யார்தான் காது கொடுத்து கேட்பார்கள்? சீதையின் இந்த விரக்தியான பேச்சை கேட்டு திரிஜடை அவளுடைய கால்களை பிடித்துக்கொண்டு சீதைக்கு சமாதானம் கூறினாள். பிரபுவின் பிரதாபம், பலம், புகழ் பற்றியெல்லாம் வர்ணித்து கூறினாள். மேலும் சொன்னால், அழகியவளே, கேள், இரவில் நெருப்பு கிடைக்காது. இவ்விதம் ஏதோ கூறிவிட்டு அவள் சீதையை விட்டு தன் வீடு சென்றாள். சீதை தனக்குத்தானே கூறிக்கொண்டாள், விதி விபரீதமாகிவிட்டதே. நெருப்பு பொறி கூட கிடைக்காதா? பீடை தொலையாதா? ஆகாயத்திலே அதோ தணல் தெரிகிறதே. ஒரு பொறி வந்து இங்கு வராதா? சந்திரனின் ஒளி கூட நெருப்பாக கொதிக்கிறதே. அது கூட என்னை பாக்கியமற்றவள் என்று கருதி நெருப்பை கக்கவில்லையே. அசோக மரமே, என் வேண்டுகோளை கேள். என் சோகத்தை போக்கி நீ உன் அசோகம் என்ற பெயரை நிலைநாட்டிக்கொள். உன்னுடைய புத்தம்புதிய தளிர்கள் கூட நெருப்பு போல உள்ளனவே. கொஞ்சம் தீ கொடு. இந்த விரக வேதனையை வளர்க்க காரணமாகாதே. இவ்வாறு சீதை மிகவும் வேதனைப்படுவதை பார்த்து மேலிருந்து நோக்கிக் கொண்டிருந்த ஹனுமார் ஒவ்வொரு கணத்தையும் கற்ப காலமாக கழித்தார். அப்பொழுது ஹனுமார் மனதில் ஆராய்ந்து பார்த்தார். சீதையின் எதிரில் முத்திரை மோதிரத்தை போட்டார். அசோக மரமே தணலை போட்டுவிட்டது என சீதாதேவி மகிழ்ந்து எழுந்திருந்து அதை கையில் எடுத்து கொண்டாள். 8. சீதாதேவி கணையாழி பெறுதல். பிறகு சீதா பிராட்டி ராம நாமம் பதிக்கப்பட்ட அழகான மனதை கவர்கின்ற மோதிரத்தை கண்டாள். மோதிரத்தை அடையாளம் கண்டு கொண்டு ஆச்சரியமடைந்து அதை பார்த்து கொண்டே இருந்தாள். ஒரு புறம் மகிழ்ச்சி, மறுபுறம் துயரம். இப்படி அவள் இதயம் அல்லல் பட்டது. சீதா பிராட்டி பலவிதமாக நினைத்து பார்த்தாள்.
ஜெயிக்க முடியாத ரகுநாதரை எவர்தான் ஜெயிக்க முடியும்? இத்தகைய மோதிரத்தை மாயையினால் படைக்க முடியாது. இது தெய்வீகமானது, ஞான வடிவானது. இப்படி பலவிதம் ஆராய்ந்து யோசித்தாள். அதே கணத்தில் ஹனுமார் இனிய மொழி பேசத் துவங்கினார். அவர் ராமச்சந்திரனுடைய குணங்களை வர்ணிக்க ஆரம்பித்தார். அதை கேட்ட உடனேயே சீதையின் துக்கமெல்லாம் ஓடிவிட்டது. அவள் காதையும் மனதையும் கொடுத்து அதை கேட்க ஆரம்பித்தாள். ஹனுமார் ஆதி முதல் எல்லா கதைகளையும் கூறினார். சீதை கூறினாள், எவர் காதுகளுக்கு அமுதம் போன்ற இந்த கதையை கூறுகின்றனர்? அந்த சகோதரா, நீ ஏன் எதிரே வரமாட்டேன் என்கிறாய் என்று சுற்றும் முற்றும் பார்த்தாள். அப்பொழுது ஹனுமார் அருகே வந்து தோன்றினார். அவரை பார்த்ததும் சீதாதேவி முகத்தை திருப்பிக் கொண்டு உட்கார்ந்து விட்டாள். அவள் மனதில் ஒரே ஆச்சரியம். ஹனுமார் கூறினார், ஜானகி தாயே, நான் ஸ்ரீராமனின் தூதன். கருணாநிதியான அவர் மேல் ஆணை. தாயே, நான் தான் இந்த மோதிரம் கொண்டு வந்தேன். ஸ்ரீராமன் என்னிடம் உங்களுக்கு அடையாளமாக கொடுத்தனுப்பினார். சீதை கேட்டால், மனிதருக்கும் வானரருக்கும் எப்படி சேர்க்கை ஏற்பட்டது? எப்படி நட்பு உண்டாயிற்று? அதை முதலில் கூறுவாய். அப்பொழுது ஹனுமார் எப்படி நட்பு ஏற்பட்டதோ அந்த கதை முழுவதும் சொன்னார். ஹனுமாரின் அன்பு ததும்பும் மொழி கேட்டு சீதையின் உள்ளத்தில் நம்பிக்கை பிறந்தது. இவர் கருணைக்கடலான ராமனிடம் மனோ வாக்கு காயங்களினால் ஆட்பட்ட அடியார்தான் என்று தெரிந்து கொண்டு விட்டாள். ஹரியின் ஜனனான ஹனுமார் என்று அவரை அறிந்ததும் அவளுக்கு மிகவும் ஆழமான அன்பு ஏற்பட்டது. கண்களில் அன்பு கண்ணீர் நிறைந்தது. மெய் சிலிர்த்தது. சீதை கூறினாள், அப்பனே ஹனுமானே, பிரிவு என்ற கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் எனக்கு கப்பல் போல் ஆனாய். நான் உனக்கு கடமைப்பட்டுள்ளேன். கரனை கொன்றவர் என் சுகத்தின் உறைவிடம் என் பிரபு தம்பியுடன் நலம்தானே? கூறு. ஸ்ரீ ரகுநாதன் கனிந்த மனதுடையவராயிற்றே. ஹனுமானே, பின் ஏன் இவ்வளவு நீட்டுரம் அவருக்கு வந்தது? அடியாருக்கு இன்பமளிப்பது அவருக்கு இயல்பாயிற்றே. அந்த ரகுநாயகன் எப்பொழுதாவது என்னை நினைக்கிறாரா? ஹனுமானே, எப்பொழுதாவது அவருடைய பசும் திருமேனியின் அவயவங்களைக் கண்டு என் கண்கள் குளிருமா? பேச்சு எழும்பவில்லை. கண்களில் நீர் நிறைந்து விட்டது. மிகவும் துயரத்துடன் மேலும் கூறினாள், நாதனே, தாங்கள் என்னை அறவே மறந்து விட்டீர்களே. சீதை இப்படி பிரிவினால் மிகவும் தவிப்பதை பார்த்து ஹனுமார் மெதுவாக பணிவுடன் மொழிந்தார், தாயே, இனிய அருளின் உறைவிடமான பிரபு தம்பி லக்ஷ்மண சுவாமியுடன் கூட உடல் மட்டும் நலமாகத்தான் இருக்கிறார். ஆனால் உங்கள் துயரத்தினால் அவரும் துயரமடைந்துதான் இருக்கிறார். தாயே, மனதை தளர விடாதீர்கள். ஸ்ரீராமனின் ஹிருதயத்தில் தங்கள் பால் இருமடங்கு பிரேமையுள்ளது. தாயே, தைரியமாக இருங்கள். ரகுபதி தங்களுக்கு அனுப்பிய செய்தி கேளுங்கள். இப்படி சொல்லுகின்ற ஹனுமானுக்கு பிரேமையினால் குரல் தழுதழுத்தது. அவருடைய கண்களில் நீர் நிறைந்தது. ஹனுமார் கூறினார், ஸ்ரீராமன் கூறுவார், சீதே, உன்னுடைய பிரிவினால் எனக்கு எல்லா பொருட்களும் பிரதிகூலமாகிவிட்டன. மரங்களின் புத்தம் புதிய துளிர்கள் நெருப்பு போல சுடுகின்றன. இரவு பிரளய கால இரவு போல பயங்கரமாக உள்ளது. சந்திரன் சூரியன் போல சுடுகிறது. கமல காடு கோடரி காடாகிவிட்டது. மேகம் காய்ச்சப்பட்டு கொதிக்கின்ற எண்ணெயை பொழிகிறது போலும். எவை ஹிதமளிக்குமோ அவைகளே பீடிக்கின்றன. குளுமையான நறுமணமுள்ள மெதுவான காற்று கூட பாம்பு சீறுவது போல உள்ளது. மனதில் உள்ள துயரத்தை சொல்லி தீர்த்தால் கொஞ்சம் குறையலாம். பின் யாரிடம் கூறுவேன்?
இந்த துயரத்தை யாரும் அறிய முடியாது. இனியாலே எனக்கும் உனக்கும் உள்ள பிரேமையின் தத்துவத்தை, இரகசியத்தை என் மனது ஒன்றுதான் அறியும். அந்த மனதோ எப்பொழுதும் உன்னிடமே ஒன்றிவிட்டது. என்னுடைய பிரேமையின் நுட்பத்தை இவ்வளவுதான் சொல்ல முடியும். தெரிந்து கொள். பிரபுவின் தூது செய்தி கேட்டதும் சீதா பிராட்டி பிரேமையில் மூழ்கிவிட்டாள். அவள் உடல் நிலை கொள்ளவில்லை. ஹனுமார் கூறினார், தாயே, ஹிருதயத்தில் தைரியம் கொள்ளுங்கள். அடியார்களுக்கு இன்பமளிக்கும் ஸ்ரீராமனை தியானம் செய்யுங்கள். ஸ்ரீராமனின் அபார ஆளுமையை உள்ளத்தில் நினைத்து பாருங்கள். என் சொல் கேட்டு கோழைத்தனத்தை உதறி எறியுங்கள். அரக்கர் கூட்டம் ஈசல் போன்றது. ரகுபதியின் அம்பு நெருப்பு கொழுந்து போன்றது. தாயே, உள்ளத்தில் உரம் பெறுங்கள். அரக்கர்கள் சாம்பல் ஆகி விட்டார்கள் என்றே உணருங்கள். ஸ்ரீராமனுக்கு செய்தி தெரிந்துவிட்டால் தாமதம் செய்ய மாட்டார். ஜானகி தாயே, ராமபாணம் என்ற சூரியன் உதித்த பிறகு அரக்கர் படை என்ற இருட்டு எங்கு இருக்க முடியும்? அம்மா, நான் தங்களை இப்பொழுதே இங்கிருந்து எடுத்துச் செல்வேன். ஆனால் ராமச்சந்திரரின் சபதம் உள்ளதே, எனக்கு அவருடைய ஆணையும் கிடையாதே. ஆகவே அம்மா, இன்னும் கொஞ்ச நாட்கள் தைரியமாக இருங்கள். ஸ்ரீராமன் வானர படையுடன் இங்கே சீக்கிரமாக வருவார். அரக்கர்களை வதைத்து தங்களை அழைத்துச் செல்வார். நாரதர் முதலானோர் உலகங்களிலும் அவர் புகழ் பாடுவார்கள். ஹனுமாரின் ஆறுதல் மொழி கேட்டு சீதா பிராட்டி கூறினாள், குழந்தாய், எல்லா வானரர்களும் உன்னை போலத்தானே இருப்பார்கள். அரக்கர்களோ பலமிக்க போராளிகளாயிற்றே. ஆகவே என் உள்ளத்தில் மிகுந்த அச்சம் உண்டாகிறது. இதை கேட்டதும் ஹனுமார் தன் சுய உருவை எடுத்துக்கொண்டு காட்டினார். தங்க மலையை போன்ற அவருடைய திருமேனி போருக்குரிய பயங்கர வலிமையும் வீரமும் பெற்றது. அப்பொழுது அதை கண்ட சீதை உள்ளத்தில் நம்பிக்கை பிறந்தது. ஹனுமார் மறுபடியும் சிறு வடிவு எடுத்துக்கொண்டார். கூறினார், அம்மா, கேளுங்கள். வானரர்களுக்கு அதிக புத்தியோ பலமோ கிடையாது. ஆனால் பிரபுவின் கிருபை இருந்தால் மண்ணுண்ணி பாம்பு கூட கருடனை விழுங்கிவிடும். பக்தி, பிரதாபம், தேக வலிமை எல்லாம் பொருந்திய ஹனுமானின் சொல் கேட்டு சீதையின் மனதில் மகிழ்ச்சி உண்டாயிற்று. அவள் ராமனுடைய பிரிய பக்தன் ஹனுமார் என்று அறிந்து ஹனுமானுக்கு ஆசியளித்தாள். அப்பா, நீ வலிமைக்கும் நற்பண்புக்கும் களஞ்சியமாவாய். குழந்தாய், நீ கிழட்டுத்தனமே பெறமாட்டாய், மரணமும் அடைய மாட்டாய், குணங்களின் கருவூலமாவாய். ரகுநாயகன் உனக்கு நிறைய அருள் புரிவார். பிரபு அருள் புரிவார் என்ற சொல் கேட்டதுமே ஹனுமார் பிரேமை நிறைவில் மூழ்கினார். ஹனுமார் சீதையின் திருவடிகளில் விழுந்து விழுந்து வணங்கினார். கைகளை கூப்பி கூறினார், அம்மா, நான் பிறவி பயன் பெற்றுவிட்டேன். உங்களாசி வீண் போகாது. இது உலகறிந்த விஷயம். தாயே, கேளுங்கள். சுவையான பழங்கள் நிறைந்த மரங்களை கண்டதும் எனக்கு பெரும் பசி மூழ்கிறது. சீதை கூறினாள், ஹனுமானே, ஆனால் மிக பெரிய போராளிகள் இந்த தோட்டத்திற்கு காவலாளிகளாயிற்றே. ஹனுமார் கூறினார், நீங்கள் மனமுவந்தால் தாயே, எனக்கு இவர்களிடம் துளிக்கூட பயம் இல்லை. ஹனுமார் புத்தியிலும் வலிமையிலும் திறம் பெற்றவர் என்று அறிந்து சீதா பிராட்டி கூறினாள், குழந்தாய், நீ செல். என்ன வேண்டுமோ செய். அனைத்தும் நீ அறிவாய். ரகுபதியின் திருவடிகளை மனதில் தரித்து இனிய பழங்களை உண்பாய். செய்ய வேண்டியதை திறன்பட செய்வாய்.